காலை நேர பிரதான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகளை இரத்து செய்யும் சட்டமூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமைக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தார். விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்ற பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறிய பின்னடிப்பு செய்த வேளையில் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மஹிந்த ராஜபக்ச வெளியேறும் போது இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் கொங்கும் சென்று பார்வையிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறும் போது அவருடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ மக்கள் மத்தியில் கண்ணீர் சிந்தியமை பலருடைய சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை இரத்து செய்யும் சட்டமூலமானது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய அரசு இல்லத்திலிருந்து வெளியேறிய நிலையில் மனைவியான ஷிராந்தி ராஜபக்ஷ அவர்கள் கண்ணீர் சிந்திய காணொலியும் தற்சமயம் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறும் போது அவருடைய நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களும் அங்கே திரண்டு நின்றதாகவும் எனினும் அங்கு எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் அவருக்காக சேரவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அங்கிருந்த மஹிந்தவின் ஆதரவாளர்கள் சிலர் தங்களுக்கு அரசருக்கு நியாயம் இழைக்கப்பட்டுள்ளதாக கோஷமிட்டுள்ளார்கள். அத்துடன் மஹிந்தவை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என அவருடைய ஆதரவாளரான பெண் ஒருவரும் ஊடகவியலாளரிடம் முறையிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவருக்கு அநீதி இழைத்து விட்டதாகவும் மஹிந்தவினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு மஹிந்த வெளியேறிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ 2019ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக வருவார் என்பது அவருடைய கனவு எனவும் அவரால் ஜனாதிபதியாக வர முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட இணைப்பாளர் தஹா ஜஸ்டின் குறிப்பிட்டிருக்கின்றார். பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இருப்பதனாலும் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதனாலும் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது தொடர்பிலே தாங்கள் இப்போது கூற முடியாது எனவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அதனுடைய வேலைகளை தற்சமயம் செய்கிறார்கள். ஆகவே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து தங்காலை ஹால்டன் இல்லத்திற்கு புறப்படும் போது ஷிராந்தி ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய உரையாடலானது பின்வருமாறு அமைந்திருக்கின்றது. ஊடகங்களுக்கு ஒரு வார்த்தை கூறுங்கள் என கேட்கப்பட்ட நிலையில் தான் வழக்கமாக பேசுவதில்லை, தான் அரசியல் செய்வதில்லை, தான் தன்னுடைய வேலைகளை செய்கின்றேன், தன்னால் எதுவுமே சொல்ல முடியாது எனவும் கூறியிருக்கின்றார். அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என ஷிராந்தி ராஜபக்ஷவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அது பற்றி சொல்ல மாட்டேன், தான் அரசியல் செய்யவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அந்நிலையில் ஏன் சோகமாக இருக்கின்றீர்கள் என கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை எனவும் அவர் பதிலளித்திருப்பதாக அந்த விடயமானது தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளது. தேசத்தை பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து மீட்டதாக இதுநாள் வரை பெருமை பேசி வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பிலிருந்து துரத்தப்பட்டுள்ளார் என்றுதான் கூற வேண்டும் எனவும் பலர் கூறி வருகிறார்கள். இவ்வாறு அரசாங்கத்தினால் வெளியேற்றப்பட்ட தேசத்தை பாதுகாத்த தந்தையை மீட்க சிங்கள மக்கள் ஏன் கிளர்ச்சி செய்யவில்லை என வியப்பாக இருப்பதாகவும் மக்கள் கூறி வருகிறார்கள். பயங்கரவாதம், புலம்பெயர் தமிழர்கள், தேச பாதுகாப்பு என இதுவரை நாள் வரை பூச்சாண்டி காட்டி வந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டை தன்னுடைய கைக்குள் வைத்திருந்த ஒரு தலைவருக்கு இன்று அரசியல் செய்ய தலைநகரில் இடமில்லை எனவும் சொந்த இடமான கம்பாந்தோட்டைக்கு குடிபெயர்ந்து விட்டார் எனவும் கூறப்பட்டுள்ளது. சிங்கள மக்களை தன்னுடைய கைக்குள் எப்போதும் சொன்ன விடயங்களை காட்டி இவற்றின் மூலம் புலி வரப்போகிறது என கூறி ஆட்சியையும் அதிகாரத்தையும் அரச சுகபோகங்களையும் ஆண்டு வந்த அவருக்கு அரசாங்கம் சட்டம் இயற்றிய பின்னர் தான் வெளியேற்ற வேண்டும் என்ற இணைப்பு வந்து வெளியேறி அறிவித்த போதிலும் எங்கே போயினர் அவரை ஆட்சி கட்டலில் ஏற்றிய சிங்கள மக்கள் எங்கே எனவும் கேட்கின்றார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்ற விளக்கமறியலில் வைத்த போது இந்த நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காது ஒன்று சேர்ந்த எதிரணிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் தன்னுடைய ரணில் விசுவாசத்தை காட்டிய போதிலும் மஹிந்த வெளியேறிய போது ஏன் காட்டவில்லை எனவும் பல்வேறுபட்டவர்கள் கேட்கு வருகிறார்கள். இதற்குத்தான் தமிழ் மொழியில் அரசன் அன்றறுப்பான் தெய்வ நின்று அறுக்கும் எனவும் கூறப்பட்டிருப்பதாகவும் இது அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் எனவும் சிலர் கேள்வி கேட்பது நியாயமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரச வீடுகளிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகள் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு வெளியிடப்பட்டதற்கு முன் சென்றிருக்க வேண்டும் எனவும் தொழில்துறை மற்றும் நிர்வாக மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹெந்துநேந்தி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பொது நிதியை கொள்ளையடித்ததற்காக இவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று கூறிய சுனில் ஹேந்துனேந்தி, மக்களின் அனுதாபங்களை பெறுவதற்காகவே அவர்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட கதைகளை கூறுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மஹிந்த வீட்டிற்கு சென்றபோது ஜாத்திரை செல்வது போல் மக்கள் வெளியேறுவதை கண்டேன் எனவும், மஹிந்தவும் தங்களை போகச் சொன்னதாக குறிப்பிட்டார். அது சரி என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசுங்க, ஹேமா பிரேமதாஸ் ஆகிய நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு முன்பே சென்றிருக்க வேண்டும். அவர்கள் வெட்கப்பட வேண்டும். பொது சொத்துக்களை கொள்ளையடித்து அழித்து விட்டார்கள் எனவும் சுனில் ஹேந்துனேந்தி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்கள் ஓய்வூதியத்தை இழக்கவில்லை, அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்கள் இழக்கவில்லை. ஆனால் அவர்கள் சட்டவிரோதமாக வெளியேறி நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க வேண்டியிருந்த போது தாங்கள் வெளியேற்றியுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செல்ல இடமில்லை, நாங்கள் நடுநிலைக்கு சென்றோம் என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் மக்களின் அனுதாபத்தை தான் அவர்கள் பெற முயல்கின்றார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது உண்மையல்ல. அவர்கள் சட்டவிரோதமானவர்கள் என்பதை இலங்கை நாடாளுமன்றம் நிரூபித்தது எனவும், அந்த முடிவுக்கு தலைவணங்க வேண்டும், அதனால் தான் அவர்கள் வெளியேற வேண்டும் எனவும் சுனில் ஹேந்துனேந்தி குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேற்றிய பின்னர் அவருடைய பழைய தோழர் வாசுதேவ நாணயக்கார சந்தித்து நலம் விசாரித்து அவருடைய வீடு சென்றதாக சமூக வலைத்தளங்களில் கூறப்பட்டிருக்கிறது. வாசுதேவ நாணயக்கார குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சமூக ஊடகங்களில் ஒரு பதிவொன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். வாசுதேவ நாணயக்காரவும் தானும் அரசியல் பல தசாப்தங்களை ஒன்றாக கடந்து வந்ததாகவும், இருவரும் 1970 அரசியலில் நுழைந்தோம். நட்பு மிகவும் பழமையானது, அது மிகவும் சிக்கலானது. வாசுதேவ நாணயக்கார ஒரு அற்புதமான ஆயுத தோழர், உணர்ச்சி மிக்க சதாபாத்திரம், ஒரு நல்ல நண்பர் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய நண்பருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த குறிப்பை தான் எழுதுவதாகவும், கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரை நடத்தப்பட்ட பாத யாத்திரை இப்போது பலரின் நினைவிலிருந்து மறைந்து விட்டதாக நினைப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனவர்களுக்காக குரல் கொடுப்பது, வடக்கு கிழக்கு போருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருமாறும் மற்றும் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை எதிர்ப்பது போன்ற பிரபலமான பிரச்சினைகளை இலக்காக கொண்டு பாத யாத்திரையானது விகாரமகாதேவி பூங்காவின் முன் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மார்ச் மாதம் 16 1992 ஆரம்பிக்கப்பட்டது. பல ஆயுத போராட்ட தோழர்கள் இலங்கையில் இணைந்தார்கள். இவர்களின் ஐக்கிய சோசலிச முன்னணியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவும் ஒருவர் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே தாங்கள் இருவருமே மக்களுக்காக போராடினார்கள் எனவும், மக்களுக்காக அரசியல் செய்யாமல் மக்களுடைய அடையாளங்களை காட்பதற்காகவே தாங்கள் அரசியல் செய்தோம் எனவும், அரசியல் கருத்துக்கள் எதிர்பாராதாகவும் எதுவாக இருந்தாலும் தாங்கள் இருவரும் மக்களுக்காகவே போராடினார்கள் எனவும், அன்புள்ள வாசுதேவ எப்போதும் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் எனவும் தன்னுடைய பதிவிலே மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருப்பதாக அந்த பதிவானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தந்தையினுடைய வெளியேற்றம் குறித்து நாமல் ராஜபக்ஷவும் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்தில் உத்தியோகபூர்வ இல்லமான அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கருத்தினையும் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையான பலம் பதவிகள் அல்லது சலுகைகளிலிருந்து அல்ல, மக்களின் அன்பிலிருந்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருப்பதோடு, உத்தியோகபூர்வ இல்லங்களை அனைவருமே அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நடைமுறையும் சாத்தியமாக்கப்பட்டிருப்பதாகவும் தற்சமயம் கூறப்பட்டிருப்பதோடு, பலரும் அரசியல் சலுகைகளை தற்சமயம் இழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.